Hello all, Namaskaram. இன்னைக்கு ஸ்டோரி டைம்ல நம்ம ஜெனரலா இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போனா காமனா கேக்குற ஒரு क्वेश्चन எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது பத்தி தான். அந்த क्वेश्चन tell me something about yourself. உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறது தான். யூசுவலா இந்த क्वेश्चन கேட்டா my name is Nirmala. I have done my BSc Maths, B.Ed Maths from so and so university. I have experience of 12 years அப்படின்னு சொல்லி அவ ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ அதெல்லாம் ஒப்பிப்பா. அது இல்லை தேவைப்பட்டது. உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அந்த क्वेश्चனுக்கு அர்த்தம் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு அர்த்தம். உங்களோட CV இருக்கு இல்லையா, கரிக்குலம் விட்டு அதை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே படிச்சிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த டேட்டா இருக்குது. ஆனால் உங்களுக்கு tell me something about yourself is not about this. I'm married to so and so, my husband is working here, I have 3 children. இது இல்லை tell me something about yourself. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு டீச்சர் இருக்கா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா I'm a passionate teacher. In early 20s, during early 20s, I identified that teaching is my career. And I have given fullest. This aspects in teaching makes me go with it. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் டீச்சிங்கில் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவள் டவுட்டு கேட்டால், அவள் குறும்புத்தனம் பண்ணா, அவள் பிரச்சனை பண்ணா, அவள் இஷ்யூ பண்ணால் சால்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டீச்சர்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டீச்சர்ஸ்க்கு சொல்லித்தரது, ஒர்க் ஷாப் வச்சுக்க பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேரண்ட்ஸுக்கு பேரண்டிங் பற்றியும் டீச்சிங் பற்றியும் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் வேறு எந்த ப்ரொஃபஷனுக்கு போகிறது, இங்கே தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் சொல்லுவோம். ஏன் ஸ்கூலுக்கு எதுக்கு நீ இன்டர்வியூக்கு வந்திருக்க, why did you choose this institution? அதுக்கு ரொம்ப நான் யூஸ்வலாக ஓப்பனாக ஆன்சர் பண்ணுவேன். இதுதான் எனக்கு என் வீட்டுக்கிட்ட இருக்குது அண்ட் டீசென்ட் சேலரி அண்ட் இங்கே தான் வேக்கன்சி இருக்குதுன்னு நீங்கள் பேப்பரில் ஆடு கொடுத்துருக்கேன். இதில் இது மாதிரி அதில் என்ன கேட்டகரி அதில் ஃபாலோ ஆகிறதோ அந்த கேட்டகரியில் சொல்லிட வேண்டியதுதான். நம்ம எங்கே இன்டர்வியூக்கு போனாலுமே டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃபில் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கங்கிற கொஷனுக்கு நேச்சுரலி நமக்குள்ளேருந்து வர பதிலை சொல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் கூகுள் பண்ணி ஒரு பதில் எடுத்துன்னு வந்து சொன்னேன்னாக்கா ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்கும் அந்த இன்டர்வியூ. இன்டர்வியூ பண்ணுறவாளுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் வராது. My mother is a teacher, so I wanted to become a teacher. Right from my childhood, I wanted to be a teacher. அப்படிலாம் சொல்வாள். அது மாதிரி இருக்கக்கூடாதான்னா இருக்கலாம். எல்லாருக்குமா அப்படி இருக்கும்? இருக்காது. இப்போது யூஸ்வலாக நான் படிக்கிற காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் என்னென்னா, பசங்க ஹோம்ஒர்க் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், மேம் ஐ கம்ப்ளீட்டட் பட் ஐ ஃபர்காட் அட் ஹோம் அப்படிங்க. நான் முடிச்சிட்டேன் மேம், நான் ஆற்றுல வச்சுட்டு வந்துட்டேன் மேம் அப்படிங்க. நான் படிக்கும்போதும் அதே தான், இப்போயும் அதே தான். அந்த மாதிரி டீச்சிங் இஸ் மை பேஷன் அப்படின்னு இருக்கலாம். அது எதனால் பேஷன், டீச்சிங்கில் எந்த ஆஸ்பெக்ட் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியும். அதில் 4 குறுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லணும். நம்மன்னா யாருங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்காம அடுத்த வாழ்கிட்ட போய் இன்டர்வியூக்கு உட்காரவே கூடாது. இன்டர்வியூக்கு போகிறதுனா என்ன அர்த்தம், நீ என்ன கேள்வி கேட்கலாம், என்னோட ப்ரொஃபஷன் பற்றி நான் உனக்கு பதில் சொல்ல தயார் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம போக போகிறோம். பர்சனலாக ஏன் அவன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறா அப்படின்னா, நம்ம எல்லாமே சொல்ல மாட்டோம். பர்சனல் நம்மளோட சொந்த கதை, சோக கதை, நல்ல கதை எதுவுமே அவளுக்கு தேவையில்லை. நம்ம சொல்கிற நம்மளை பற்றின வியாக்கியானம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவளுடைய வேக்கன்சியில் இருக்கிற அந்த 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 நீடுக்கு சூட் ஆகுமான்னு பார்க்க போகிறா, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரியான ஒரு பர்சன் இந்த சீட்டில் உட்காந்தா அந்த ஜாப் எவ்வளோ நன்னா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை பற்றி அவள் கேட்குறான். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும்னா, இந்த ஜாப் நமக்கு சூட் ஆகுமா, இதை பற்றி நமக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நம்மளால் இன்னோவேட்டிவாக இதில் ப்ராக்ரெசிவாக இதில் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறதுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு போனால் டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் நமக்கு பிரச்சனையாக இருக்காது. அண்ட்
மோர் ஓவர் எல்லாத்தையும் விட நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்கள் ஹாபி பற்றி சொல்லுங்கன்னு யூஸ்வலாக கேட்போம். ஓகே, ஹாபி பற்றி சொல்லுங்க அப்படின்னா வாட்சிங் டிவி, லிஸ்னிங் மியூசிக் அப்படின்பா. வாட்சிங் டிவி சரி, அதில் என்ன பார்ப்பேன்? பெருசாக பதில் வராது. சீரியல்னு பார்ப்பேன்னு சொல்லணும், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இல்லை இது பார்ப்பேன், நான் வந்து அது பார்ப்பேன் இது பார்ப்பேன், அது மாதிரி ஏதாவது சொல்லணுன்னா அதுக்கு சொன்னால் இவன் என்ன அர்த்தம் எடுத்துப்பாலோ தெரியாதுன்னு ஒரு டவுட் வந்துடும். நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ் படிப்பீங்க, என்ன மாதிரியான மியூசிக் கேட்பீங்க, இதெல்லாம் உங்களை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உதவும். நீங்கள் என்ன பாட்டு வேணால் கேட்டுப்போங்க, அது அவளுக்கு என்னத்துக்கு. ஆனால் நீங்கள் யார் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்லும். நீங்கள் எந்த மாதிரியான புஸ்தகங்கள் படிக்கிறீர்கள், நீங்கள் எந்த மாதிரியான பாட்டுகள் கேட்குறீர்கள், நீங்கள் எந்த மாதிரியான ஹாபீஸ் வச்சுருக்கேங்கிறது உங்களை பற்றின இட் ஸ்பீக்ஸ் வால்யூம் அபவுட் யுவர் செல்ஃப். பர்சனாலிட்டி பற்றின கொஷின்ஸ் அதெல்லாம். அப்போ நமக்குன்னு நம்ம ஒரு வேலைக்குன்னு போகிறோன்னா நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ டிகிரிலாம் படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் உட்காந்து பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணண்டா வேலைக்கு போவா? அப்படி கிடையாது. படிக்கிற காலத்துலேருந்தே பர்சனாலிட்டி இருக்கணும். மாணவியாக இருக்கிற காலத்துலேருந்து நமக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும். அந்த பர்சனாலிட்டியை நம்மளே செதுக்கி 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 நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஷேப்பப் பண்ணிக்கணும். சரி, அப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்கா, நான் யார்ட்டையும் வேலைக்கு போக மாட்டேன், நானே சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் அப்படின்னா அதுக்கு இதை விட 2 மடங்கு பர்சனாலிட்டி ஜாஸ்தியாக தேவைப்படும். பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கு எல்லாரும் கேட்டு பார்த்துக்கோங்க. டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று என்ன பதில் வருதுன்னு பாருங்க. பிளாங்காக இருக்குன்னா கேட்டுட்டே இருங்கோ. டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நல்ல பதில் வர வரைக்கும் கேளுங்க. நமஸ்காரம்.